இதை எடப்பாடி கேட்கணுமா வேண்டாமா? எடப்பாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இப்பவும் எதிர்கட்சி தலைவர் தானே, ஒரு சமூக பொறுப்புள்ள தலைவராக இருந்தா, இந்த மண் பாழ்பட்டு விடக்கூடாதுங்கிற அக்கறை உள்ள தலைவராக இருந்தா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏற்கனவே இவங்க நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவங்க ஒழுங்கா நடந்துக்கல, நீதிமன்றம் சொன்ன எதை இவங்க கேட்கல. அப்ப நீதிமன்றமே அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. நாங்க உங்களை இதை பேசவா அனுமதி கொடுத்தோம், எப்படி இப்படி பேசலாம்னு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கா, விளக்கம் கேட்டு நீதிமன்றம் கேட்கல. அப்ப அவங்களை இன்னும் பேசுங்கன்னு என்கரேஜ் பண்றாங்க. அப்ப அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கும்போது, இதே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக, சிக்கந்தர் தர்கா தொடர்பாக பிஜேபியின் அணுகுமுறை இப்படி இருக்குதுங்கிறது வெட்ட வெளிப்படையா இருக்கும்போது, அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எந்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டாங்க, இப்படித்தான் வம்பிழுப்பாங்கிறது தெரிந்த பிறகு அவங்கள மேல அனுப்பணும்னு எடப்பாடி சொல்றார். தர்காவை பிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடி பொறுப்பேற்றுக்கிடுவாரா? நீதிமன்றம் அவங்கள தண்டிக்குமா? பாபர் மசூதி இடிச்சவனுக்கு எதுவும் தண்டனை கொடுத்துருக்குதா இந்த நாட்டில் நீதிமன்றம்?